ஒரு காட்டில் ஒரு சிறிய எலி இருந்தது. அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய கரடி குகையில் தூங்கிக் கொண்டிருந்தது. கரடி பல மாதங்களாக குரட்டை போட்டு தூங்கிக் கொண்டிருந்ததால் எலிக்கு குளிர்காலத்தில் தூங்கவே முடியவில்லை. எலி அவனை எழுப்ப முயன்றது. "கரடி அண்ணா, கோட வந்துருச்சு. இப்போ எழுந்து வாருங்க" என்றது. ஆனால் கரடி எழவில்லை. புல்லாங்குழலையும் ஊதிப் பார்த்தது. இருந்தும் கரடி குரட்டை போட்டுக்கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தான். துயரமாக இருந்த எலியிடம் நண்பர்கள் சொன்னார்கள், "சிங்கராஜாவிடம் போ. அவர் கர்ஜனை விட்டால் கரடி கண்டிப்பாக விழித்து விடுவான்." எலி பயந்திருந்தாலும் சிங்கராஜா இருக்கும் குகைக்கு போனது. ஆனால் சிங்கம் உதவ மறுத்தான். "நான் காட்டின் அரசன். உன்னைப் போன்ற சின்ன எலிக்கு உதவ நேரமில்லை" என்றான். அவமதித்த சிங்கம் பின்பு ஒரு மரத்தின் கீழ் உடலைக் குடைச்சிக் கொண்டிருந்தான். அதை எலி கண்டு, "உங்களிடம் புழுக்கள் இருக்கின்றன, நான் எடுத்துத் தருகிறேன்" என்று சொன்னது. சிங்கம் முதலில் கோபப்பட்டாலும் எலி தைரியமாக புழுக்களை எடுத்து அவனைச் சுத்தமாக்கியது. சிங்கத்தின் குடைச்சல் மறைந்தது. அப்போது சிங்கம் வெட்கப்பட்டு, "சின்ன எலி, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். ஆனாலும் நீ எனக்கு உதவினாய். நன்றி" என்றான். பிறகு எலியுடன் சேர்ந்து கரடியின் குகைக்கு சென்றான். அங்கு கரடி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். சிங்கம் ஒரு பெரும் கர்ஜனை விட்டான். குகையே நடுங்கியது. அந்த சத்தத்தால் கரடி விழித்துக்கொண்டு பாய்ந்து வெளியே ஓடினான். எல்லா விலங்குகளும் சிரித்தனர். எலியும் சந்தோஷப்பட்டான். இனி அவனுக்கு அமைதியான தூக்கம் கிடைத்தது.